ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விளாக்னா என்னோடய குட்டி பூஜை ரூமோட க்ளீனிங் அண்டு டிப்ஸ் மெயின்டெனன்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பூஜை ரூமில் இருந்த பொருளெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த விளக்கில் இருக்க எண்ணெய் திரி எல்லாமே ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து சிங்க்லேயோ கீழே ஊற்றக்கூடாதுல்ல, அதனால் நான் அந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை வந்து விம் லிக்யூடை வந்து நல்லா தண்ணியில் கலக்கி எல்லா பக்கமும் தெளித்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 1 மந்த் லீவுக்கு போயிட்டு வந்தனால விளக்குலலாம் எண்ணெய் கொஞ்சம் கரை ஜாஸ்தியாகிடுச்சு. கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஊற விட்டுட்டோம்னா நம்ம தேய்க்கும் பொழுது ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதுக்கு 2 ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து பீத்தாம்பரி பவுடரு, இன்னொன்று வந்து லிக்யூடு. இது 2 போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது 2 தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய விளக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இதுக்கு மேலே பளிச்சுன்னு வரணும். இதுவே எனக்கு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். எல்லா பாத்திரங்களையும் எல்லா பூஜை பொருட்களையுமே அந்த 2 ஐட்டம் வச்சே நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். நான் அப்புறம் என்ன பண்ணினேன்னா, தண்ணி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நல்லா ஒரு காஞ்ச துணி எடுத்து எல்லா விளக்கையும் எல்லா பொருளையும் நல்லா துடைச்சி வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம சந்தன குங்குமம் வைக்கும் பொழுது சந்தனம் வந்து கரையாமல் அப்படியே நிற்கும். அதுக்கு தான் நம்ம சந்தனம் மட்டும் வைக்காமல் அது கூட வந்து ஒரு 3 பொருள் கலந்து வச்சோம்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்ன போட்டேன்னா, ஒரு பிஞ்ச் அளவு ஜவ்வாது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பன்னீரும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குழப்பிட்டு விளக்குக்கு எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம பூஜை ரூமுக்கு இந்த சந்தனத்தை எல்லா இடத்துலையும் நம்ம பூஜை ரூமுக்கு வைக்க, ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் வைக்க இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் விளக்கில் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒற்றைப்படையில் வரணுன்றதுக்காக எத்தனை இடத்துல வச்சுருக்கோன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் குங்குமம் வச்சுட்டு சைடில் எடுத்து வைக்கலாம். எனக்கு இந்த முருகருடைய சிலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக இருக்கும். முருகன்னாலே அழகு தான். அழகுலேயும் அழகு என்கிட்ட இருக்க என்னோடய முருகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் முகம் பாருங்களேன், பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஸ்மைல் ஃபேஸோடு இருக்கும். எனக்கு எப்பயாவது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொழுது என்னோடய பூஜை ரூமில் போய் அப்படி உட்காந்து அவரோட முகத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய கவலையெல்லாம் எங்கே போகுன்னே தெரியாது. அவ்வளோ ஒரு அழகு ஃப்ரெண்ட்ஸ் அந்த முருகருடைய முகம். நான் ஃபோட்டோக்கு வந்து நார்மல் தண்ணி வச்சு தான் துடைப்பாங்க. நான் அந்த மாதிரி துடைக்க மாட்டேன். பன்னீர் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா காஞ்ச துணி வச்சு ஏதாவது டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி எது இருக்கோ அதை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்க்கும் பொழுதே தெரியும். எல்லா பொருட்களுக்குமே சந்தன குங்குமம் வச்சுட்டேன். அப்புறம் நம்ம பூஜை ரூமில் பழைய ஷீட்டெல்லாம் விரிச்சிருந்தேன்ல, அதெல்லாம் மாற்றிட்டு புது ஷீட்டு விரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த குங்குமம், சந்தனம், தின்னூறு, அதுக்கப்புறம் கற்பூரம், இதெல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அடுத்தது எடுக்கும் பொழுது நம்ம தேடாமல் ஈஸியாக ஒரே டப்பாவில் இருக்கிறனால எடுத்துக்கலாம். இதே இது நம்ம தனித்தனியாக வச்சுருந்தோம்னா அங்கே அந்த செல்ஃபில் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு தான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இந்த காயின் வந்து வரலட்சுமி பூஜைக்கு வந்து 108 காயின் போட்டு போற்றி சொல்லுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் என்னோடய பூஜை ரூம்லேயே தான் வச்சுருக்கேன். பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி நிறச்சிட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் துளசி இலை போட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து என்னதுன்னா கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக பூஜை ரூம் கிட்ட போய் பூ எதுவுமே இல்லாமல் பத்தி எதுவும் பொருத்தாமையே நம்ம பூஜை ரூம்கிட்ட போய் நிற்கும் பொழுது நம்ம பன்னீர் ஊற்றி துடைச்சதும் அந்த சந்தனம், ஜவ்வாது, இந்த பச்சை கற்பூரம் இதோட ஸ்மெல்லே நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். பண்ணவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். புதுசாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல புதுசாக ஒரு தீபக்கரண்டி, அதில் தீபம் ஏற்றி எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக என்னோடய உருளியும் நான் ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பூஜை ரூமு. இன்னும் பூஜைக்கு ரூமில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா
கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னோடய வீடியோவை பார்க்குற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது நல்லபடியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவு செட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். அப்போ இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம பூஜை ரூமுக்கு சேர்க்கலாம். ஃபைனலாக மனசுக்கு நிறைவாக என்னோடய தெய்வங்களை நான் நல்லபடியாக வழிபட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். நான் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே தீபத்தை நல்லா ஏற்றிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தீபத்தை நல்லா குளிர வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பூ வச்சு தான் குளிர வச்சேன். இந்த மாதிரி பண்ணுனா ரொம்ப நல்லது. அதான் ஊதி அணைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் நான் பூவால் குளிர வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு உருளியும் நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததில்ல, நான் உங்ககிட்ட காமிச்சேன்ல 2 உருளி, 2மே நான் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.